ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ராமசேரி இட்லி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ராமசேரி இட்லிங்கிறது பாலக்காடில் ஒரு ஊர் தான் ராமசேரி. அந்த ஊரில் ஒரு குடும்பம் ஒரு 100லேருந்து 150 வருஷமாக இந்த இட்லியும் இந்த ராமசேரி இட்லி பொடியும் செஞ்சு அவங்க ஹோட்டலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப உலகத்துக்கே தெரியும் இந்த இட்லியோட அருமை. இந்த இட்லி உலகம் பூராவுமே ரொம்ப ஃபேமஸ். அந்த இட்லி இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ராமசேரி இட்லிக்கு ஊற வச்சுக்கலாம். பொன்னி புழுங்கல் அரிசி இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு எடுத்துக்கிறேன். இதே ஆளாக்கில் பச்சரிசி ஒரு ஆளாக்கு, ரெண்டும் ஒரே அளவு. இது ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம். அப்புறம் அரை ஆளாக்கு உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம். அரிசி ரெண்டையும் ஒன்றா போட்டிருக்கேன் இல்லையா, இதை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த உளுந்து வெந்தயத்தையும் நல்லா கழுவிட்டு அதையும் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம். அதனால் கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். அப்புறம் இட்லி அரிசியும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதையும் மூடி அப்படியே ஒரு குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊறணும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. உளுந்து வெந்தயம்லாம் நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். இட்லிக்கு ஆட்டுற மாதிரியே தான். நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வெண்ணெய் மாதிரி உளுந்தை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அரைச்சி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெயாக வராது. பாருங்கள், எப்படியே நல்ல வெண்ணெயாக வந்திருக்கு. நல்லா தொட்டு பார்த்தா நம்ம இட்லி காட்டுற மாதிரியே தான் இருக்கணும். பாருங்கள், அப்படியே வெண்ணெயாட்டம் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி 2 தடவையாக போட்டுக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த உளுந்தில் இருந்தது இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஓரளவுக்கு நம்ம இட்லி மாவு மாதிரியே தான் அரைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்க அரிசியும் போட்டுக்கலாம். தண்ணி பார்த்து ஊற்றிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் மிக்சியிலே போட்டு அரைச்சிட போகிறேன். அப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் இல்லை கையில் போட்டு கரைக்கிறதுனாலும் கரைக்கலாம். இப்போ இந்த அரிசியும் அரைச்சாச்சு. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிக்சியை கழுவி ஊற்றிருக்கேன். பார்த்து ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றிட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உளுந்தும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லா பொங்கி வரும். இதில் பாதி அளவுக்கு இருக்கணும். ரொம்ப பொங்கி வரும்னு நினச்சிங்கன்னா பெரிய சட்டியில் பாதி வரைக்கும் வச்சுருங்க. ஏன்னா பொங்கி வந்தால் கீழே ஊற்றிடும். நம்ம எப்போவும் இட்லிக்கு புளிக்க வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். நல்லா அப்படி ஆட்டிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நேற்று சாயந்தரம் ராமசேரி இட்லிக்கு அரைச்சி வச்சோம் இல்லையா, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ரொம்ப கலக்க வேண்டாம். இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ராமசேரியில் அவங்க இட்லி ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி இந்த மாதிரி மண் கலையத்தில் தண்ணி ஊற்றிட்டு இது மேலே அவங்க ஏதோ இதில் நூல் கட்டி வச்சுருப்பாங்க. நான் என்கிட்ட இந்த இடியாப்பம் பிளேட் இருந்தது. இந்த மாதிரி ஸ்கொயராக நூல் கட்டி வச்சுருப்பாங்க. அது மேலே துணி போட்டுட்டு அதில் இட்லி ஊற்றிட்டு இந்த மாதிரி மேலே
இதை வச்சு வேக வைப்பாங்க. இப்போ மண் சட்டிக்கு பதிலாக அவங்க அலுமினிய குண்டான் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி மண் சட்டியெல்லாம் இல்லாதவங்க தட்டு இட்லி ஸ்டாண்டு இருந்தால் அதில் கூட ஊற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் தட்டில் கூட நம்ம ஊற்றி இட்லி பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம். இந்த மண் சட்டியில் அரை அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சு நம்ம ஆவி வந்ததும் இட்லி ஊற்றலாம். இந்த பிளேட்டில் வந்து ஸ்கொயராக அந்த மாதிரி ஒரு துணி, இட்லி துணியை வெட்டி போட்டுக்கணும். தண்ணியில் நனைச்சிருக்கேன், நனைச்சிட்டு போட்டுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த துணி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பிளேட்டை இங்கே வச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே பரப்பி விட்டுடலாம். இப்போ இந்த ஒரு பாத்திரம் நல்லா மூடுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இப்படி மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணி தொட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தா பாருங்கள், நான் ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. டவுட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கத்தியினை தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ அடுப்பை குறைச்சிட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாம். பார்த்து எடுக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். அப்படியே இந்த பிளேட் அப்படி போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா நல்லா அப்படியே எடுக்க வந்துடும். பாருங்கள், நல்லா எடுக்க வந்துருச்சு. அடுத்த தடவை இட்லி ஊற்றுறச்ச கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு ஊற்றுங்க. அந்த டிசைன் பாருங்கள், அந்த இதில் இருந்தது இல்லையா செக்ஸ் மாதிரி, அதெல்லாம் வந்து இந்த இட்லியில் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்குது. அடுத்த தடவை ஊற்றுறச்சும் தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே பரப்பி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆட்டிட்டிங்கன்னா அப்படியே வழிஞ்சிரும். அதுக்கு தான் வந்து கொஞ்சம் திக்காக ஆட்டிக்கணும். இப்போ இதை வச்சு மூடிடலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ ராமசேரி இட்லிக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து 1/2 கப்பு தேங்காய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி 2 வெட்டி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கல்லுப்பு. சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு வந்து தாளித்து கொட்டிக்கலாம். இந்த சட்னிக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லாதவங்க சும்மா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய். கடுகு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் கொட்டிடலாம். இப்போ சட்னியும் ரெடி. இப்போ ராமசேரி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த ராமசேரி இட்லியோட நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் சட்னி, அதையும் தொட்டு சாப்பிட்லாம். ராமசேரி இட்லி பொடியும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ராமசேரி இட்லி பொடி ரெசிபி கூட நான் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். இந்த சட்னியும் சூப்பராக இருக்கும். இதை வந்து ராமசேரி இட்லின்னு இல்லை, சாதா தோசை இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.